டீ தொழில் பண்ணுறது கேவலமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டீ தொழில் பண்ணுறது கேவலமா நல்லதா கேவலமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, சொல்லிட்டேன். ஏங்க இப்படி இருக்காங்க? உனக்கு என்னப்பா ராஜா மாதிரி இருக்கா, ராணி மாதிரி இருக்கா உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்க, உனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க அப்படின்றாங்க. ஒரு 10 ரூபா காசு கொடுக்குறதுக்கு இத்தனை வார்த்தை பேசுகிறாங்க. என்னங்க பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். தொழில் அத்தனையும் தொழில் கண்டு சமைச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது. யாரையும் ஏமாற்றி பிழைக்கலையே. யாரையும் ஏமாற்றி பிழைக்கணுன்றது நமக்கு தெரியாதுங்க. ஏமாற்றி நான் இது வரைக்கும் 9 வருஷம் ஆச்சு நாங்கள் வச்சுருக்கோம் பேக்கரி சொந்தமாக. 9 வருஷத்துலேயுமே ஏமாற்றி 10 ரூபா நாங்கள் யாரையுமே ஏமாற்றி 10 ரூபா வாங்கலை, வாங்கவும் மாட்டோம், இனிமேலும் வாங்க மாட்டோம். நியாயத்தோடு போயிடணுங்க. நான் சத்தியமாக தான் சொல்கிறேன். நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு யாரையும் நாங்கள் ஏமாற்றிருக்கலை. அவ்வளோதான். பிள்ளைய ரெண்டும் உடம்பு என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. மனசில் இருக்கிறது வெளியே வரமாட்டேங்குது. அப்படி வேதனையாக இருக்குது. 10 ரூபா டீ கொடுக்குற காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். சொன்ன பார்க்கலாம். லட்சமாக எதுலையோ கொட்டுறாங்க. நம்ம டீ தொழில் வச்சு ஒரு யாரையும் ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் மேலும் மேலும் சோதனையத்தான் கொடுக்குறாரு. சொல்லுங்கள். 6 மணிக்கு மேலே நாங்கள் சும்மா தான் இருப்போம். சாயந்தரம் மாலை நேரம் 6 மணிக்கு மேலே, 8 மணிக்கு கடை ஓப்பன் ஆயிரும். காலையில் 6 மணிக்கு மேலே நாங்கள் சும்மா தான் இருப்போம் வீட்டில். சரி, அப்படி சும்மா இருக்கக்கூடாது, நமக்கு 2 பிள்ளையாச்சேன்னு சொல்லிட்டு இந்த வார சந்தை நடத்துவாங்க இல்லையா, வார சந்தை 4 நாள், ஒரு நாளுக்கு, ஒரு 2 நாளுக்கு, 3 நாளுக்கு அப்படி போயிடுவோம். அங்கே போய் பலகாரம் டீ வடை எல்லாம் நம்ம அங்கேயே போய் போட்டுக்கிடுவோம். எக்ஸலில் தான் கூட்டி போவோம். எங்கள் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அடுப்பு சிலிண்டரு எல்லாத்தையும் ஏற்றிட்டு எக்ஸலில் தான் போவோம். நானும் எங்கள் வீட்டுக்காரணும். தெரியுங்களா எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியுங்களா? கஷ்டப்பட்டு உழைப்போம். அதுக்குன்னு அடுத்தவங்கள 10 ரூபா ஏமாற்றி தான் உழைக்கணும்னு எங்களுக்கு அப்படி தேவை கிடையாதுங்க. வேண்டாங்க. 10 ரூபா உழைச்சி 10 ரூபா ஏமாற்றி அந்த 10 ரூபா எதுக்குங்க? 10 ரூபா ஏமாத்துறோம்னா நாளைக்கு நமக்கு தாங்க லட்சத்தில் ஆபத்து வரும். வேண்டாம். யாரையும் ஏமாற்றாமல் பொழைப்போம். யாருக்கு பாக்கி இல்லாமல் கடன் இல்லாமல் நம்ம வாழ்வோம். ஆமாம், என்னோட பாலிசி அது. உங்களோட பாலிசி என்னமோ. யாரையும் ஏமாற்றக்கூடாது. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.